தள்ளிக்க ஆளக்கடை கூட்டத்தை தள்ளு. ஏங்க இன்னைக்கு பார்த்தீங்களா கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டோம்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு தீபாவளிக்கு பச்சைக்கு ட்ரெஸ் எடுக்க கிளம்பிட்டோம். ஏமா இன்னைக்கு போய் கரெக்டாக போய் எடுத்துருவியா அப்படின்னு கேட்கக்கூடாது. இன்னைக்கு ஆள் சீவான ஒரே அவங்க அன்னைக்கு புட்டிச்சுக்கிட்டோம்ல. எங்கேயா அன்னைக்கு எங்கேயும் நகலக்கூடாது. வேலை இருக்குது வெட்டி இருக்குன்னு எங்கேயாவது போனீங்கன்னா விட மாட்டேன் அப்படின்னு புட்டிச்சு அமுக்கி பஞ்சாயத்தில் கோழி அமுக்கின மாதிரி அமுக்கி சேலை சட்டையெல்லாம் கெட்டி கிளம்பிட்டோம். போய் தீபாவளிக்கு நல்ல சந்தோஷமாக ட்ரெஸ்ஸு துணிமணிலாம் எடுத்துகிட்டு வரோம். நீங்களே எங்களை மாதிரி குடும்பத்தோடு போய் சந்தோஷமாக திரும்பி எடுத்துட்டாங்க. வேலைன்னு மனுஷன் சும்மாரியா வேலைன்னு மனுஷன் வேலைன்னு ஓடுறாருங்க. சட்டை பைக்கில் ஒரு சோப்பு கலர் இருக்கிற காசை செலவழிக்கிறதுக்கு அம்புட்டு ஒரு இது பார்த்துக்கங்க. சரி அப்படி ஒரு பக்குவமாக சிக்கனமாக என் புருஷன் இருக்கிறதுனால தான் என்றைக்கு நாங்கள் சிரிச்ச முகத்தோடு வாழ்கிறோம். அதுக்கு காரணம் என் புருஷன் தானே. உங்களுக்கு பெருமை சொல்ல விடுங்க. அதனால என் புருஷன் சீவேன் என் பிள்ளைங்க எல்லாரையும் பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள். நாங்கள் போய் தீபாவளிக்கு எங்களுக்கு ட்ரெஸ்ஸு திருமணிலாம் எடுத்துகிட்டு வரோம். என்னென்ன எடுத்தோம்ன்றத உங்களுக்கு பெரிய வீடியோவாக போட்டு காட்டுறேன் பாருங்க. சீமானு இப்போ எதுக்கு இடையில வந்து காமெடி பண்ணுறீங்க? நாங்கள் போயிட்டு வரோங்க. அவர் என்னையும் நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதே வேலை அவருக்கு. சரிங்களே நாங்கள் போயிட்டு வரோம். இன்னைக்கு விடலையில் ஆளை அம்மிக்கு பிடிச்சி விட்டோம். என்னங்க ஒரு வாரமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்காருங்க மனுஷனாங்க. ஒரு வாரமாக சேலையை கட்டி போய்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா எத்தனை நாள் இருந்தாலும் நானும் பொறுமையாக இருப்பேங்க. சேலையை கட்டிட்டு கூட்டிகிட்டு போலேன்டாத்தே ரொம்ப கடுப்பாயிருது பார்த்துங்க. வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் கிளம்பிட்ட குடும்பத்தோட போய் நல்லபடியாக போய் எடுத்துகிட்டு வரோம். எல்லோரும் எனக்கு லைக் பண்ணுவீங்க.